Hi students, today 12th Max chapter 2 example 2.4 பார்க்கலாம். Simplify 1 plus I by 1 minus I the whole cube minus 1 minus I by 1 plus I the whole cube into rectangular form. Rectangular formனா ஒன்றும் இல்லை, இதுக்கு தனியாக வந்து கண்டுபிடிச்சிட்டு இதுக்கு தனியாக கண்டுபிடிச்சிட்டு ரெண்டையும் மைனஸ் பண்ணால் போதும். ஃபஸ்ட்டு இது கண்டுபிடிக்கலாம். 1 plus I by 1 minus I அப்படி எழுதிட்டு இந்த ஸ்கியூபெல்லாம் நம்ம லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வர ஆன்சர் கூட நம்ம ஸ்கியூப் சேர்த்துக்கலாம். இது ஃபஸ்ட்டு இங்கே வந்து கீழே மைனஸில் இருக்கா, ஸோ நம்ம மேலேயும் கீழேயும் ப்ளஸில் வந்து மல்டிபிள் பண்ணணும். அதாவது 1 minus ஐன்னு இருக்கிறனால மேலேயும் கீழேயும் 1 plus ஐயால் வந்து நம்ம மல்டிபிள் பண்ணணும். ஸோ இங்கே இருக்கிறது அப்படியே 1 plus I எழுதிட்டு 1 minus I எழுதிட்டு இதை வந்து 1 plus ஐயாக போட்டு மேலேயும் கீழேயும் மல்டிபிள் பண்ணுறதுக்காக மேலே ஒரு 1 plus I கீழே ஒரு 1 plus I எழுதிச்சு. ஓகேவா? இப்போ இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும், இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும். இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 1 1s are 1, நெக்ஸ்ட்டு இந்த 1 இந்த I கூட மல்டிபிள் பண்ணும்போது 1 i's are I தான். நெக்ஸ்ட்டு இந்த I கூட 1 மல்டிபிள் பண்ணும்போது I தான் வரும். நெக்ஸ்ட்டு இந்த I கூட இந்த ஐயை மல்டிபிள் பண்ணும்போது I ஸ்கொயர்னு வரும். பை 1 minus I 1 plus I இருந்துச்சுன்னா 1 ஸ்கொயர் மைனஸ் I ஸ்கொயர்னு வரும். ஓகேவா? இது வந்து மைனஸ் தான் வரும். 1 ஸ்கொயர் மைனஸ் I ஸ்கொயர். இப்போ மேலே பாருங்கள், இங்கே ஒரு 1 இருக்குது, ஸோ 1 அப்படி எழுதிக்கலாம். இங்கே ஒரு I இருக்குது, 2 I இருக்கனால அது வந்து ப்ளஸ் பண்ணி 2iன்னு எழுதிக்கலாம். 2i. நெக்ஸ்ட்டு I ஸ்கொயரோட வேல்யூ என்ன -1, ஸோ -1 எழுதிக்கலாம். இங்கே வந்து 1 ஸ்கொயர் பண்ணும்போது 1 தான் வரும். இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அந்த மைனஸு. அதுக்கப்புறம் இந்த I ஸ்கொயரோட வேல்யூ என்ன -1, ஸோ -1. இப்போ இந்த மைனஸும் இந்த மைனஸும் சேர்ந்து இது +1 ஆயிடுது. ஓகேவா? அதாவது இங்கே பாருங்கள், இந்த 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான். நெக்ஸ்ட்டு இந்த மைனஸ் அப்படியே எழுதிட்டு I ஸ்கொயரோட வேல்யூ என்ன -1, ஸோ -1. இப்போ இந்த மைனஸும் இந்த மைனஸ் சேர்ந்து +1 ஆயிடுது. ஓகேவா? அதான் இங்கே வந்து 1 + 1 போட்டிருக்கு. புரியுதா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே ஒரு 1 இருக்குது, இங்கே -1 இருக்குது. -1ம் 1ம் கேன்சல் ஆயிரும், 2i மட்டும் இருக்கும். ஸோ மேலே 2i, கீழே வந்து 1 + 1 2 ஆயிரும். ஸோ 2. இப்போ மேலே ஒரு 2 கீழே ஒரு 2 இருக்கனால கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணிட்டு ஆன்சர் என்ன கிடைக்கிது? I மட்டும் கிடைக்கிது. சரியா? நெக்ஸ்ட் வந்து இதை எடுத்துக்கலாம். 1 minus I 1 plus I 1 minus I 1 plus I 1 plus I கீழே 1 plus I இருக்கனால மேலே கீழே 1 minus ஐயால் வந்து மல்டிபிள் பண்ணணும். இதை அப்படியே எழுதிட்டு மேலே கீழே 1 minus I வந்து மல்டிபிள் பண்ணுறதுக்காக போட்டுக்கலாம். இப்போ இதையும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 1 ஃபஸ்ட்டு 1 கூட மல்டிபிள் பண்ணும்போது 1, நெக்ஸ்ட்டு 1 இன்ட்டு -i வந்து -i தான் வரும். நெக்ஸ்ட்டு -i இன்ட்டு 1 -i -i இன்ட்டு -i ப்ளஸ் I ஸ்கொயர் பை இதுக்கு வந்து 1 ஸ்கொயர் மைனஸ் I ஸ்கொயர். இதுக்கும் மைனஸ் தான் வரும், தப்பாக போட்டிருக்கிறேன். -I ஸ்கொயர். ஓகேவா? ஏன்னா இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ் இருக்கிறதுனால 1 ஸ்கொயர் மைனஸ் I ஸ்கொயர் தான் போடணும். நெக்ஸ்ட் இந்த 1 அப்படி எழுதிக்கலாம். இந்த -ஐயும் -ஐயும் சேர்ந்து -2iன்னு வந்து இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணும்போது -2iன்னு வருது. இந்த I ஸ்கொயரோட வேல்யூ -1ங்கனால -1 போட்டுக்கலாம். கீழே வந்து 1 ஸ்கொயர் பண்ணும்போது 1 தான். I ஸ்கொயரோட வேல்யூ -1, இங்கே ஒரு மைனஸ் இருக்கனால அந்த மைனஸும் இதுக்கு வர -1ம் சேர்ந்து +1 ஆயிடுது. ஸோ கீழே +1. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 1 அப்படி எழுதிட்டு இங்கே ஒரு +1 இருக்குது, இங்கே ஒரு -1 இருக்குது. இது ரெண்டும் வந்து கேன்சல் ஆயிடுது. -2i மட்டும் இருக்குது. ஸோ மேலே வந்து -2i, கீழே வந்து 1 + 1 2, ஸோ 2 மட்டும் போட்டுக்கலாம். இப்போ இது கேன்சல் பண்ணால் மீதி என்ன இருக்குது? -i மட்டும் இருக்குது. ஸோ -i. இப்போ கொஸ்டினில் கொடுத்துருக்கிறத வந்து நம்ம அப்படி எழுதிக்கலாம். இது வந்து நம்ம அப்படியே கொஸ்டினில் கொடுத்துருக்கிறத எழுதிட்டு இதுக்கு என்ன கண்டுபிடிச்சோம்? இதுக்கு வந்து வெறும் I மட்டும் கண்டுபிடிச்சோமா? ஸோ I எழுதி இந்த கியூப் வந்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இது அதுக்கப்புறம் இந்த மைனஸ் எழுதி இதுக்கு என்ன கண்டுபிடிச்சோம்? -iன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ -i கியூப். இப்போ I கியூபோட வேல்யூ வந்து -i. இதுவும் வந்து அந்த ஃபார்முலாவில் இருக்கும். I கியூபோட வேல்யூ -i. எப்படி I ஸ்கொயரோட வேல்யூ வந்து -1, அதேமாதிரி I கியூபோட வேல்யூ வந்து -i. ஸோ I கியூபுக்கு பதிலாக -iன்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த -i கியூபுங்கும்போது இது +i ஆயிரும் இங்கே. ஓகேவா? இந்த மைனஸ் தான் நம்ம இங்கே போட்டிருக்கிறோம். இப்போ இந்த I கியூபுக்கு -i கியூபுக்கு வந்து +i. ஸோ இங்கே I, இந்த மைனஸ் இங்கே. புரியுதா? இப்போ -ஐயும் ப்ளஸ் பண்ணும்போது -2iன்னு வருது. ஓகேவா? அவ்வளோதான் ஆன்சர். தேங்க்யூ.